மேசராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை பிளிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். மேசராசி வைகாசி மாத பலன் 2026 நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் தமிழ் மாதங்களில் 2வது மாதம் வைகாசி மாதம். மேசராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சூரியன் ரிஷப ராசியில சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் இந்த வைகாசி மாதம். ரிஷபம் அப்படிங்கிறது சுக்கிரனுடைய வீடு, சுக்கிரன் சுபகாரியத்துக்கு அதிபதி. அப்ப வைகாசி மாசம் அப்படிங்கிறது அனைத்து விதமான சுபகாரியங்கள் செய்வதற்கு ஏற்ற மாசம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த மாசம், அதாவது பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் உங்களுக்கு 14ஆம் தேதி வரை, வைகாசி மாசம் 14ஆம் தேதி வரை அக்னி நட்சத்திர தோஷம் இருக்கு. சித்திரை மாசம் ஆரம்பிச்சதுல வைகாசி மாசம் 14ஆம் தேதி வரைக்கும் அக்னி நட்சத்திர தோஷம் இருக்கு. இந்த அக்னி நட்சத்திர தோஷ காலங்கள்ல வீடு சம்பந்தமான எந்த வேலைகள், நிலம் சம்பந்தமா எந்த வேலைகளும் செய்யக்கூடாது. அதாவது பார்த்தீங்கன்னா கிரக பிரவேசம், கிரக ஆரம்பம், வாசல் கால் வைக்கிறது, அதே மாதிரி ஒட்டு ஓட்டுறது, இந்த மாதிரியான அதே மாதிரி நிலத்துல போய் மரம் வெட்டுறது, இந்த மாதிரியான எந்த வேலைகளையும் செய்யக்கூடாது வைகாசி மாசம் 14ஆம் தேதி வரை. வேற சுபகாரியங்கள்லாம் செய்யலாம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த மாசம் மழை மாசம், வைகாசி மாதம். பொதுவா மழை மாசம் அப்படிங்கிறது என்னன்னா 2 அமாவாசை வருது இந்த மாசம். அதாவது வைகாசி மாசம் 2ஆம் தேதி ஒரு அமாவாசை வருது, வைகாசி மாசம் 31ஆம் தேதி ஒரு அமாவாசை வருது. அப்ப 2 அமாவாசை வந்தா அந்த மாசத்தை மழை மாசம், சுபகாரியங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த சித்திரை மாசமும் வைகாசி மாசமும் வசந்த ருதுல இந்த 2 மாசமும் பார்த்தீங்கன்னா வசந்த ருது. இந்த வசந்த ருது காலத்துல மழை மாசமாக இருந்தாலும் இந்த சுபகாரியங்களை செய்யலாம் அப்படிங்கிறது சாஸ்திர விதி. அப்ப அந்த அடிப்படையில வைகாசி மாசம் சுபகாரியங்களை செய்யலாம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த மாசம் 16ஆம் தேதி வைகாசி விசாகம் அன்றைய தினம் விரதம் இருந்து புனித நீராடி முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பு. துர்காதேவியையும் வழிபாடு செய்யலாம். எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும். தொழில் வளர்ச்சி பிரமாதமாக இருக்கும். தொழில் முடங்கி போனவர்கள் எல்லாம் அன்றைய தினம் முருகப்பெருமானையும் துர்காதேவியும் வழிபாடு செய்வது சிறப்பு. முருகப்பெருமானுடைய வழிபாடு அன்றைய தினம், அது மலைமேல முருகன் வழிபாடு மிகச் சிறப்பான பலன்களை, வெற்றியை உங்களுக்கு தேடி தரும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா வைகாசி மாசம் 18ஆம் நாள் குரு பெயர்ச்சி. அதாவது ஒரு வருடத்துக்கு ஒரு தடவை குரு பெயர்ச்சி வரும். இந்த குரு பெயர்ச்சி வைகாசி மாசம் 18ஆம் தேதி வருது. மிதன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்சமாக பெயர்ச்சி அடைகிறார். பொதுவா எல்லா குரு பெயர்ச்சியும் உச்சமா இருக்காது. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குரு உச்சமாவார். அப்ப அந்த குரு பெயர்ச்சி தான் இந்த குரு பெயர்ச்சி. அப்ப குரு பெயர்ச்சி பலனாக தனியாக 12 ராசிகளையும் பார்ப்போம். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த வைகாசி மாதத்துல மேசராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிநாதன் செவ்வாய், உங்க ராசிக்கு 8ஆம் இடத்து அதிபதியும் செவ்வாய் தான். அப்ப உங்க ராசிநாதன் ராசியிலேயே ஆட்சி பெற்று இந்த மாதம் முழுவதும் சென்றிருக்கிறார். ராசிநாதன் ராசியிலே ஆட்சி பெறுகிறார் என்றால் செவ்வாயினாலே தைரியகாரகன், வீரியகாரகன். தைரியம் உண்டாகும், வீரியம் உண்டாகும், எதிலும் வெற்றியை கொடுக்கும், சகோதர வழி உதவிகளை பெற்றுத்தரும். அதே மாதிரி வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு கட்டக்கூடிய யோகம் கிடைக்கும், நிலம் வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும், ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் யோகத்தை கிடைக்கும். ஏன்னா செவ்வாய் உங்க ராசியிலேயே ஆட்சி பெற்று சென்றிருக்கிறார். அதனால உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகிறது. எதா இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு துணிச்சல், தைரியம், எடுத்த காரியத்திலே வெற்றிக்கு உரிய கிரகம் செவ்வாய். அப்ப எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றியை, தடையில்லாமல் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்ய மேலும் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த மாதம் வைகாசி மாதம் மேசராசிக்காரர்களுக்கு அமையும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 2ஆம் இடம், வாக்கு, தனம், குடும்பம், வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானம், அதாவது வாழ்க்கை துணை ஸ்தானம், கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில், சமூகம், வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடிய இடம். இந்த 2ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் அதிபதியாகிய சுக்கிரன் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்து, இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். எத்தனாம் தேதி? 25ஆம் தேதி வரை செஞ்சிருக்கிறார் 3ஆம் இடத்துல. பொதுவா 2ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறது நன்மை. ஏன் அப்படின்னா புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும், நன்மைகள் அதிக அளவு நடக்கும், இளைய சகோதர வழி நன்மைகள் ஏற்படும்,
இப்போ அதே மாதிரி இந்த கமிஷன், ஏஜென்சி, புரோக்கர் இந்த மாதிரியான தொழிலில் இருப்பவர்களுக்கு அமோகமான லாபங்கள், பெரிய அளவில் புரோக்கர் கமிஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான நன்மைகள் நடக்கும். 7ஆம் இடத்து அதிபதி 3ல் இருக்காருன்னா திருமணம் நிச்சயிக்கப்படும். திருமணம் ஏன்னா 3ஆம் இடங்கிறது பத்திரப்பதிவு, திருமண முகூர்த்த ஓலை எழுதுறதும் 3ஆம் இடம் தான். அதனால பார்த்தீங்கன்னா திருமணம் நிச்சயிக்கப்படக்கூடிய அமைப்பு, கூட்டு தொழில் அக்ரிமெண்ட் போடக்கூடிய அமைப்பு, நண்பர்கள் வழி அனுகூலங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய மாதம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல போகிறார். அப்போ பெரும்பாலும் 25ஆம் தேதி வரை 3ஆம் இடத்திலேயே செஞ்சிருக்கிறதுனால எடுத்த காரியம் வெற்றி. வெற்றி ஸ்தானமே 3ஆம் இடம் தான். எடுத்த காரியத்தெல்லாம் வெற்றி. நம்ம முதல்ல எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் 3ஆம் இடம். அப்போ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா எடுத்த முயற்சிகள் அனைத்தும் சுபமாக, நன்மையாக, வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் மேசராசிக்காரர்களுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்து, இந்த 3ஆம் இடத்திற்கும் அதே போல 6ஆம் இடம் நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன், உத்தியோகஸ்தானம், இந்த 3ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் அதிபதியாகிய புதன் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல வாக்கு, தனம், குடும்பம், வருமானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார் 15ஆம் தேதி வரை. பொதுவா 3ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்துல செஞ்சிருப்பது நன்மை. ஏன்னா 3ஆம் இடத்து அதிபதி 2ல் செஞ்சிருக்கிறார்னா உங்க ஏற்கனவே சொன்ன போல புரோக்கர், அதாவது இடைத்தரகர் மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பு, வருமானங்கள் பல வழியில் சேரக்கூடிய அமைப்பு, வக்கீல்லாம் வக்கீல் தொழில் செய்பவர்களுக்கு நிறைய கேஸ் கிடைச்சி அதனால் வருமானம் பெருகக்கூடிய அமைப்பு, புரோக்கர் கமிஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அதே மாதிரி குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு, உங்களுடைய பேச்சில் சாதுரியம் இருக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் இருக்கும். ஆனால் அவர் தான் 6ஆம் இடத்து அதிபதி. 6ஆம் இடத்து அதிபதி 2ல் இருக்காருன்னா பேச்சில் கொஞ்சம் கவனமும் தேவைதான். ஏன் அப்படின்னா சுடுசொற்கள் இருக்கும், தேவையில்லாத வார்த்தைகளை விடக்கூடிய அமைப்பு இருக்கும், கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாத சூழ்நிலை இருக்கும். இந்த நன்மையும் தீமையும் கலந்த பலன்களை தான் செய்வார். 15ஆம் தேதிக்கு அப்புறம் 3ஆம் அதிபதி புதன் 3ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று சென்றிருக்கிறார். இது மிகப்பெரிய நன்மை. 3ஆம் அதிபதி 3ல் ஆட்சின்னா உங்களுக்கு எடுத்த காரியம் வெற்றி பெறும். கிரைய பத்திரம் போடக்கூடிய அமைப்பு, நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு அல்லது விற்கக்கூடிய அமைப்பு, அந்த பத்திரப்பதிவு நடக்கக்கூடிய அமைப்பு, எடுத்த முயற்சிகளுக்கு வெற்றி, இளைய சகோதர வழி அனுகூலங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தைரியம், வீரியம், அதாவது தைரியம் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு தைரியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான வெற்றியை தரக்கூடிய மாதம். வெற்றி, எடுத்த காரியம் அனைத்தும் தடையில்லாமல் வெற்றி தரக்கூடிய மாதம். மீண்டும் மீண்டும் அதுதான் வருது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டு, இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். இந்த 5ஆம் இடத்து அதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல மாதம் முழுவதும் செஞ்சிருக்கிறார். 5ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்துல செஞ்சரிப்பது யோகம். என்ன யோகம்? பூர்வீகத்தால் நன்மை, புத்திரர்களால் லாபம், வீட்டில் வயதானவர்களால் நமக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, விளையாட்டு போட்டிகளிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு அல்லது ஒரு பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு, குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் உள்ளவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு, குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள், திருமணம், காது குத்து, கிடாவெட்டு, அதே போல பார்த்தீங்கன்னா கல்யாணம், எல்லா சுப நிகழ்ச்சிகளும் குடும்பத்திலே நடக்கக்கூடிய மாதம் இந்த மாதம், வைகாசி மாதம் மேசராசிக்காரர்களுக்கு. வைகாசி மாதம் 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து குரு பகவான் 4ஆம் இடத்துல உச்சமாக சஞ்சரிக்க போகிறார். வைகாசி 18. ஆக வைகாசி மாதங்கிறது எல்லா ராசிகளுக்கும் ஒரு முக்கியமான மாதம். பொதுவாக குரு உச்சமாக சஞ்சரிக்கிறதுனால எல்லா ராசிகளுக்கும் பெரிய அளவு நன்மைகளையே செய்வார். அதில் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். 9க்கும் 12க்கும் உடையவர் உச்சமாக வலுவடைய போகிறார். ஆக குரு பெயர்ச்சி பலனாக மேசராசிக்காரர்களுக்கு தனியாக பார்ப்போம். இந்த வைகாசி மாசங்கிறது மேசராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடம் வலுவடைகிறதுனால எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி, புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரக்கூடிய அமைப்பு, கமிஷன், ஏஜென்சி, புரோக்கர் கமிஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அதே மாதிரி உங்களுக்கு தைரியம் பெறக்கூடிய அமைப்பு, தைரியத்தால், அதாவது எந்த காரியமாக இருந்தாலும் துணிச்சலோடு ஈடுபட்டு வெற்றியை தரக்கூடிய மாதம், வீடு கட்டக்கூடிய மாதம், சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் நடக்கக்கூடிய மாதம் மேசராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.